கிறிஸ்தேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1983 திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் அடக்குமுறைக்கு உள்ளான போலந்து நாட்டிற்கு சென்றபோது லட்சக்கணக்கான மக்கள் முன்னிலையில் ஒரு திருச்சிலுவை உயர்த்தி, கிறிஸ்துவின் சிலுவையை பாருங்கள், இதில் அன்பும் மீட்பும் உள்ளது, இதில் வல்லமையும் நம்பிக்கையும் உள்ளது என்றார். அவரின் இந்த வார்த்தைகள் பயத்தால் மற்றும் கலக்கத்தால் அங்கிருந்த மக்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. அன்று சிலுவை அவர்களுக்கு புத்துணர்ச்சியையும் புது வாழ்வுக்கான எதிர்நோக்கையும் தந்தது. இது வெறும் அன்றைய போலந்து நாட்டு மக்களின் உணர்வு மட்டுமல்ல, மாறாக திருச்சிலுவையின் மீது நம்பிக்கை கொண்டு அதை ஆராதிக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய உணர்வுமாகும். கிறிஸ்துவில் அன்பார்களே, திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளில் சிலுவை நமது கிறிஸ்தவ வாழ்வின் மையம் என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு பெறுகின்றோம். இன்று நாம் கொண்டாடும் இந்த திருநாள் வெறும் 2 மரத்துண்டுகளை பற்றியோ ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வை பற்றியோ அல்ல, மாறாக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் வெளிப்பட்ட இறையன்பின் இரகசியத்தை பற்றியது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி நமக்கு நினைவூட்டுவார், சிலுவை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சிலுவை நமது அடையாளம், நமது நம்பிக்கை மற்றும் நிலை வாழ்வுக்கான பாதை என்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சிலுவை மீட்பின், அன்பின், குணப்படுத்துதலின் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் என்பதை உணர்ந்து வாழ இன்றைய நாளிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக சிலுவை மீட்பின் அடையாளம். இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் பொறுமை இழந்து இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை என ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். அப்போது கொள்ளிவாய் பாம்புகளை ஆண்டவர் அவர்களிடம் அனுப்ப பலர் அங்கு மாண்டனர். தங்களுடைய பாவத்தை உணர்ந்தவுடன் மோசே அவர்களுக்காக மன்றாட ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை கம்பத்தில் பொருட்டு கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை 21ஆவது அதிகாரம் 8வது வசனம். இஸ்ராயல் மக்கள் பாம்புகளால் கடிக்கப்பட்ட போது மோசே உயர்த்திய அந்த வெண்கல பாம்பை பார்த்ததால் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைய நற்செய்தியில் பாலை நிலத்தில் மோசேயால் உயர்த்தப்பட்ட அந்த பாம்பை போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என தியானிக்கின்றோம். இது கல்வாரி மலையில் இயேசு நமது பாவத்தை தம் மீது ஏற்றுக்கொண்டு தனது சிலுவை மரத்தின் மூலம் நமக்கு மீட்பை தந்தார் என்பதை நினைவுபடுத்துகின்றது. இங்கு சிலுவை மீட்பின் அடையாளமாகிறது. இதைத்தான் திருத்தூதர் பவுல் சிலுவை பற்றிய செய்தி அழித்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்கின்றார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது இறைவசனம். அன்பார்ந்தவர்களே, 4ஆம் நூற்றாண்டிலே பேரரசர் கான்ஸ்டன்டைன் மில்லியன் பாலத்தில் ஒரு பெரிய போரை எதிர்கொள்ளுகின்றார். அப்போது போருக்கு முந்தைய இரவில் அவர் கனவில் வானத்தில் ஒரு பெரிய சிலுவையை அவர் காண்கின்றார். அங்கு இந்த அடையாளத்தில் வெற்றி பெறுவாய் என்னும் வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே போருக்கு முன் அவர் தனது வீரர்களின் கேடயங்களில், கொடிகளில் சிலுவையின் அடையாளத்தை வைத்தார். அங்கு கான்ஸ்டன்டைன் போரில் வெற்றி பெற்றார். அதன் பின் கிறிஸ்தவம் ரோமை பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட சமயமாகிறது. இது கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை மீட்பின் அடையாளமாக, விடுதலையின் அடையாளமாக இருக்கின்றது என்பதை நினைவூட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, தண்ணீரிலே மூழ்கி சாகும் தருவாயிலே இருக்கும் ஒருவனுக்கு வீசப்படுகின்ற உயிர் காக்கின்ற வளையம்தான் இந்த சிலுவை. பாவத்தால் தன் உயிரை சிறிது சிறிதாக இழந்து கொண்டிருக்கின்ற இந்த மனித குலத்திற்கு கடவுள் வீசிய உயிர் காக்கும் வளையம்தான் இந்த சிலுவை.
புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை சிலுவைக்கு முன்பு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர் என்று ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சிலுவையிலிருந்து இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான அழைப்பை அவர் பெற்றார். இன்று சிலுவை நமது கழுத்தில் இருக்கும் வெறும் அலங்கார பொருள் அல்ல, மாறாக அது நம்முடைய மீட்பின் அடையாளம். அன்பினால் அதை நாம் வணங்குவதற்கு அழைப்பு பெறுகின்றோம். தைரியத்துடன் அதை நாம் சுமந்து கொள்ள அழைப்பு பெறுகின்றோம். நம்பிக்கையுடன் இந்த சிலுவையின் வாழ்வை வாழ்வதற்கு நாம் அழைப்பு பெறுகின்றோம். ஏனென்றால் சிலுவையின் மூலம் மரணம் தோற்கடிக்கப்படுகின்றது, பாவம் மன்னிக்க பெறுகின்றது, நமக்கு நிலை வாழ்வு தரப்படுகின்றது. இரண்டாவதாக, சிலுவை அன்பின் அடையாளம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 இறை வார்த்தை. ஆம், சிலுவையின் இதயத்தில் இறை அன்பு உள்ளது. இயேசு சிலுவையை ஏற்க கட்டாயப்படுத்தப்படவில்லை. அவர் அதை அன்பின் அடையாளமாக முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். சிலுவையிலிருந்து இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். 23:34 நல்ல கல்வனை பார்த்து, நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். லூக்கா 23:43 வார்த்தை. இவை அனைத்திற்கு மேலாக தனது தாயையே நமக்காக அவர் தருகின்றார். யோவான் 19:26 மற்றும் 27 இறை வார்த்தை. தனது வேதனையிலும் இயேசுவின் வார்த்தைகள் கோபத்தால் அல்ல, மன்னிப்பால் மற்றும் அன்பால் நிரம்பி இருந்தன. அன்பார்ந்தவர்களே, 1968 வியட்நாம் போரின் போது ஒரு இளம் வீரர் தனது சக வீரர்களை காப்பாற்ற தன் உயிரையே கொடுத்தார். இங்கு அவனது தியாகம் பல உயிர்களை காப்பாற்றியது. நீங்களும் நானும் வாழ்வதற்காக இயேசு தன் உயிரை சிலுவையில் பலியாக்கினார். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள அன்பை அவர் எடுத்து காட்டியுள்ளார். ரோமையர் 5:8 என்கின்றார். அன்பு வார்த்தைகளால் வெளிப்படுவதல்ல, தியாகத்தால் வெளிப்படுகிறது. நோய்வாய்ப்பட்ட குழந்தையை பராமரிக்க இரவு முழுவதும் விழித்திருந்து தாய் துன்பப்படுகிறார். ஆனால் அவளது துன்பம் இங்கு அன்பின் அடையாளம். அதே போல கிறிஸ்துவின் சிலுவை துன்பம் தனது குழந்தைகள் மீதான இறை அன்பின் அடையாளமாக மாறுகிறது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ், சிலுவை நமக்கு இறை அன்பின் மகத்துவத்தை காட்டுகின்றது மற்றும் அதிக அன்பினால் நம்மை பதிலளிக்க அழைக்கிறது என்கின்றார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பது என் கட்டளை. யோவான் 15:12. நாம் சிலுவையை வணங்க மட்டும் அழைக்கப்படவில்லை, மாறாக அதை வாழவும் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்த நாம் அழைப்பு பெறுகின்றோம். நம்முடைய குடும்பங்கள் தவறான புரிதல், பிறரை காட்டிக் கொடுத்தல் எனும் வேதனையினுடைய காயங்களை சுமத்தல் என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சிலுவை நமக்கு தருகின்ற இந்த அன்பை நம்முடைய குடும்பங்களிலே நாம் வாழ்வாக்குவோம். மூன்றாவதாக, சிலுவை குணப்படுத்துதலின் அடையாளமாக இருக்கின்றது. பாம்பு கடித்தவர்கள் மோசே உயர்த்திய வெண்கல பாம்பை பார்த்து குணமடைந்தார்கள். சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசு நம் ஆன்மாவை கொள்ளும் பாவம் என்னும் நோயிலிருந்து நம்மை குணப்படுத்தினார். புனித பேதுரு இந்த உண்மையை எதிரொலிக்கின்றார். அவர்தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள். 1 பேதுரு 2:24. இயேசுவினுடைய ஆடையை தொட்ட அந்த பெண் குணமடைகின்றார். மார்க்கு 5:25 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தை. அதே போல நாம் சிலுவையை நம்பிக்கையோடு தொடும் பொழுது கடவுளின் குணப்படுத்தும் வல்லமை நமது நோய்களை குணப்படுத்துகிறது. சிலுவை நம்மை உடல் நோயிலிருந்து மட்டும் குணப்படுத்தவில்லை, மாறாக குற்ற உணர்வு, பயம், நிராகரிப்பு மற்றும் உள்ள நோயிலிருந்தும் நம்மை குணப்படுத்துகின்றது. பார்ந்தவர்களே, கிபி 326 பேரரசர் கான்ஸ்டன்டைனின் தாயார் புனித ஹெலனா இயேசுவினுடைய உண்மையான சிலுவையை தேடி எருசலேமுக்கு சென்றார். அவர் கல்வாரி மலையில் புதைக்கப்பட்ட 3 சிலுவைகளை கண்டார். அதில் எது கிறிஸ்துவின் சிலுவை என்று அறிய ஒரு நோயாளியை கொண்டு வந்து அந்த சிலுவைகளை தொட வைத்தார்.
அவர் உண்மையான சிலுவையை தொட்டபோது அற்புதமாக குணமடைந்தார். அன்று முதல் இன்று வரை கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை குணப்படுத்துதலின் அடையாளமாக இருக்கின்றது. 1858ஆம் ஆண்டில் ஐரோப்பாவில் காலரா நோய் பரவிய போது பிரான்ஸ் நாட்டின் ஒரு கிராமத்திலே பெரிய மரச்சிலுவையை நட்டு கடவுளின் கருணைக்காக ஜெபித்த போது அந்த பகுதியில் மக்கள் நோயிலிருந்து குணமடைந்தார்கள். தொடக்க நூற்றாண்டுகளில் இருந்தே கிறிஸ்தவர்கள் சிலுவையை மீட்பின் அடையாளமாக மட்டுமல்ல, உடல், உள்ள மற்றும் ஆன்மாவை குணப்படுத்தும் அடையாளமாக பார்த்தனர். என்று கிறிஸ்துவின் சிலுவை நம் நோய்களுக்கு குணப்படுத்தும் நீரூற்றாக அமைகிறது என்பதை உணர்வோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உயர்த்தும் போது கிறிஸ்து நம்மை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே நாம் வாழ்வோம். நான்காவதாக, சிலுவை நம்பிக்கையின் அடையாளம். பாம்பு கடித்த இஸ்ராயல் மக்களுக்கு உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பு வாழ்வுக்கான நம்பிக்கையாக மாறியது. அதே போல வாழ்வின் சவால்களாலும் துன்பங்களாலும் நம்பிக்கை இழந்த நமக்கு சிலுவை நம்பிக்கையை தருகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் இயேசு மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இங்கு சிலுவை தன்னை தாழ்த்தியவரை உயர்த்துகிறது. சிலுவை முடிவல்ல, புது வாழ்வின் தொடக்கமாகும். ஒவ்வொரு புனித வெள்ளிக்கு பிறகும் ஈஸ்டர் பெருவிழா, ஈஸ்டர் ஞாயிறு வருகிறது. அதனால்தான் கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஒருபோதும் முடிவல்ல, அது உயிர்த்தெழுதலுக்கான வழி. கிறிஸ்துவின் சிலுவையில் கடவுளின் எல்லா அன்பும் உள்ளது. அங்கே நாம் நம்பிக்கையை காண்கின்றோம். நமது நம்பிக்கை மனித பலத்தின் அடிப்படைகள் அல்ல, மாறாக சிலுவையின் மூலம் வெளிப்பட்ட கடவுளின் அன்பின் அடையாளமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, 2ஆம் உலகப் போரின் போது சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் ஒரு சிறிய மரச்சிலுவையை உருவாக்கி அதை தங்கள் முகாமில் மறைத்து வைத்தனர். அவர்களுக்கு அது வெறும் மரத்துண்டு அல்ல, மாறாக நம்பிக்கையின் அடையாளம். பசி, வலி மற்றும் நம்பிக்கையின்மையால் அவர்கள் அவதியுற்ற போது அந்த சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் புது வாழ்வை அவர்கள் பெற்றார்கள். ஒரு காலத்தில் தொங்கவிடப்பட்டவன், கடவுளால் சபிக்கப்பட்டவன், இணைச்சட்டம் 21வது அதிகாரம் 23வது வசனம் என சிலுவை அவமானத்தின் மற்றும் சபிக்கப்பட்டத்தினுடைய அடையாளமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து அதை நமக்கு நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றி தந்திருக்கின்றார். சிலுவையின் நம்பிக்கையில் வாழ்வது என்பது கடவுள் மேல் நம்பிக்கையுடன் வாழ்வதாகும். திருச்சபையின் மறை சாட்சியர்களை நினைத்து பார்ப்போம். அவர்கள் துன்புறுத்தப்பட்ட போதும், சிலுவையில் அடைக்கப்பட்ட போதும், இன்னும் மரணத்தை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போதும் இயேசுவின் மீது அவர்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை. இன்றைக்கு கிறிஸ்து தந்த சிலுவையில் நம்பிக்கை கொள்கின்ற போது நம் வாழ்வின் சிலுவை காணாமல் போகின்றது, நமக்கு புது வாழ்வு கிடைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின் செல்லட்டும். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம் எனும் இந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் நினைவில் கொண்டு மீட்பின் மற்றும் அன்பின் அடையாளமான சிலுவையை நம் நோய்களுக்கு மருந்தாக்க, வாழ்க்கைக்கு நம்பிக்கையாக ஏற்று நாம் சுமப்போம். கடவுளால் எழுதப்பட்ட அன்பின் அடையாளம் இந்த சிலுவை. இது வெறும் மரக்கட்டை அல்ல, மாறாக இறைவனின் அன்பு என்பதை உணர்வோம். நாம் ஒவ்வொரு முறையும் சிலுவை நம்முடைய அடையாளம் என்பதை உணர்ந்து சிலுவை அடையாளம் வரைவோம். சிலுவை அடையாளம் வரைகின்ற பொழுதெல்லாம் இறைவன் நம்மில் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.